கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 8/12/2025 திங்கட்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்றான். The joy of the Lord is your strength. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியடைய செய்கிற நாளாய், உங்களுடைய வேதனை நிமித்தமாய், மனக்குமரல் நிமித்தமாய், இருதய பாரத்து நிமித்தமாய் துவண்டு போய் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே சரீர பிரகாரமாக பலனற்றவர்களாய் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தருந்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்க செய்வாராக. கர்த்தருக்குடைய நாம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த நியாயப்பிரமாணங்களை எடுத்து வாசித்த பொழுது, வேதப்பாரனை எஸ்ரா எனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின பொழுது, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படும் அளவும் வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் தந்ததான சந்தோஷமான நாளை நாம் மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். அந்த மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளே இருக்கட்டும். உங்களுடைய பலன் அதுதான் உங்களுடைய பலன் என்று சொல்லி ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. நாம் அழுது புலம்புவதற்கான காலங்கள் அல்ல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். தேவன் கொடுத்த வெற்றியை கொண்டாடுங்கள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நன்றியாய் காணப்படுங்கள். தேவன் வழிநடத்து விதங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதன் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில். வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. You will fill me with joy in your presence, with eternal pleasures at your right hand. ஆண்டவருடைய சமூகத்தில் தான் சந்தோஷம் இருக்கிறது. உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர் கர்த்தர். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், மன உளைச்சல் நிமித்தமாய் சோர்ந்து ஆத்மாவிலே இலக்கரித்து போனவர்களாய், துவண்டு போனவர்களாய் காணப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய சமூகத்தினுடைய ஆனந்தத்தினால் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக, உங்களை திருப்திப்படுத்துவாராக, உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். Rejoice in the Lord and be glad. You righteous, sing all you who are upright in your heart. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நம்ம வசனத்தில் படிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் ஆனந்த சந்தோஷம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. வசனங்கள் அதை தான் நமக்கு சொல்லு. கர்த்தருக்குள், ஆண்டவருக்குள், நீதிமான்களை கர்த்தருக்குள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களி கூறுவோம். உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம், ஒருவேளை ஒரு பார்ட்டி ஹாலுக்கு போனதுனால, ஒரு பர்த்டே செலிப்ரேஷனில் நிற்கிறதுனால, வெட்டிங்கில் போய் நிற்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. For the kingdom of God is not a matter of eating and drinking, but of righteousness, peace and joy in the Holy Spirit. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவன் தரக்கூடிய சந்தோஷத்தை வாழ்க்கையில் அனுபவிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக.
ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருக்குள் பாட, துதிக்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க எங்கள் தேவனாய் கர்த்தர்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம், தேவனுடைய வழி நடத்துதல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. உலகத்தின் கவலைகளோ, குடும்பத்தின் சுமைகளோ, ஹல்லேலூயா, அல்லாவிட்டால் இருதயத்தை அழுத்துகிற காரியங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் அது வேதனைகளை பெருக்கி கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க எங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். உலக கவலைகள், உலக பாரங்கள், குடும்ப சுமைகள், வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் எந்த விதத்திலையும் உங்களை கலங்கடிக்காதபடி ஆண்டவர் செய்த நல்ல காரியங்களுக்காக கர்த்தருக்குள் மகிழ்ந்து சரீரத்தின் பலனை இழந்து போகாதபடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து நாங்கள் பலனடைய கர்த்தர் கிருபை பாராட்ட பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.